Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 2nd February 2023. So after the budget day FOMC meet, we'll see what are the pre-market information. So ஒவ்வொரு நாளும் நம்ம pre-market information நம்ம மார்க்கெட் டே மூலம் கொடுக்கிறோம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்சி கூட்ட முடிவுக்கு பிறகு சந்தையானது ஓரளவுக்கு நிலை பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். சில இண்டெக்ஸ் அப்படின்றது வலிமையா மாறியதை பார்க்கும். குறிப்பா நாஸ்டாக் 2% ஏற்றம், S&P 500 1.05% ஏற்றம், டவ் ஜோன்ஸ் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓகே, பெரும்பாலான சந்தைகள் எல்லாம் வந்து ஒரு ஏற்றத்தில் துவங்கி ஏறிய வியாபாரமாகி வருகிறது. சீன சந்தை ஷங்கை மட்டும் தற்போது இறங்கி வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். இதெல்லாம் தாண்டி நம் சந்தை எவ்வாறு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது SGX நிப்டி சிங்கப்பூர்ல நடக்க வியாபாரமாகக்கூடிய நம்மளுடைய நிப்டி ஆனது பெரிய அளவுல ஒரு கேப் டவுன் இருக்கிறத பார்க்க 130-140 பாயிண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கேப் டவுன்ல இருக்கு. ஆனாலும் இந்த கேப் டவுன் அப்படின்றது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். பொதுவாக நிப்டியோட லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று நான் சொல்லியிருந்தேன் 70,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 18,100 முக்கியமான தடைநிலையா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட 18,000 வரைக்கும் அது போயிட்டு இறங்கியாச்சு. இப்போ 18,800க்கு கீழே வந்தாச்சு. திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் இல்லையா? இப்போ எங்க வந்தாச்சு? 17,550 இந்த 200 இந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அப்போ பழையபடி 17,150 ஆதரவாகவும் 17,800 தடைநிலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேத்தியோட ஃபெட் டெசிஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கு. மேக்ரோ லெவல்லே கூட 10-இயர் பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 3.4%. தட் இஸ் குட் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ் ஆல்சோ ஃபெல் டவுன், நல்லாவே இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 100.93 கிட்டத்தட்ட 102ல இருந்து 100.93 மாறி இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு சாதகமான அம்சம். பிரெண்ட் க்ரூட் விலையும் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு குறைந்திருக்கிறது. ஏற்கனவே 86-87 இருந்து 83.35 என்று இருக்கிறது வந்து ஒரு சந்தைக்கு மிக சாதகமாகவும் பார்க்கலாம். அங்க ஒன்னே ஒண்ணு என்னன்னா கோல்டோட பிரைஸ் மட்டும் மீண்டும் 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 தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறது. இது ஒண்ணுதான் ஒரு கேட்ச் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தங்கம் விலை ஏறுகிறது என்றால் பங்கு சந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்கிறது என்பது ஒரு உள்ளார்ந்த அர்த்தம். USD INR பெரிய மாற்றம் இல்லை, 81.89 என்ற விலையில் வியாபாரமாகி வருவதை பார்க்கிறோம். ஸோ மேக்ரோஸ்லேயே அப்படின்னு பார்க்கும்போது FOMC மீட், அமெரிக்காவுடைய ஃபெட் மீட் நேற்று நடந்து 25 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல மாதங்களாக வட்டி விகித உயர்வு என்பதை எடுத்து பார்க்கும்போது 75 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு அதிக அளவில் தொடர்ந்து வட்டி விகிதத்தை உயர்த்தி வந்த FOMC மீட்ல இப்போ ஃபெட் ரிசர்வ் ஆனது வெறும் 25 பேசிஸ் புள்ளிகளுமே உயர்த்திருப்பது என்பது பங்கு சந்தைக்கு சாதகமான அம்சம். அதாவது பணவீக்க எண்கள் கட்டுக்குள் இல்லை, தொடர்ந்து நாங்கள் வட்டி விகிதத்தை உயர்த்த வேண்டும் கடுமையாக என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபெட் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் போவெல் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி பெரிய அளவில் அவர் பேசவில்லை. ஆகவே அவர் பேசல அப்படின்னு சொன்னாவே அது ஒரு சாதகமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த வட்டி விகித உயர்வு என்பது இனிமேல் அந்த அளவுக்கு ஒரு கணிசமான அளவு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறிய அளவில் இருக்கலாம், அதன் பிறகு அது நிறுத்தப்படலாம் அப்படின்றதும் பங்கு சந்தைக்கு வரக்கூடிய காலங்களில் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படின்றது ஒரு பீக் கிட்ட வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை பார்க்கிறோம். ஸோ இந்தியாவோட பட்ஜெட் நேற்றுக்கு முடிந்தது. சந்தையை வந்து காலையில பட்ஜெட் பேசும்போது ஏற்றியது, பட்ஜெட் முடிஞ்ச பிறகு பெருமளவு சரிவை சந்தித்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பட்ஜெட்ல சாதகம் இருக்கிறது, பாதகம் இருக்கிறது. ஓவரால் மேக்ரோ லெவல்ல சாதகமா இருந்தாலும் கூட அங்கங்க செக்டாரல் பேக்கெட்ஸ் அப்படின்றதுல சில பாதகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆட்டோ சேல்ஸ் நம்பர் நேற்றுக்கு வெளியா இருந்தது. இதுல வந்து 4 வீலர்ஸ் அப்படின்ற கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இந்த செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அதிகமான விற்பனை எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறது. அதே நேரம் 2 வீலர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஏஷியன் மோட்டார்ஸ் புல்லட் இது வந்து ஓரளவுக்கு அதிகமான எண்களை காட்டினாலும் கூட பஜாஜ் ஆட்டோ போன்ற அந்த 2 சக்கர வாகன உற்பத்தியாளர்களுடைய விற்பனை எண்கள் கணிசமான அளவு குறைவாகவே காணப்படுகிறது என்பதும் இதில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. தொடர்ந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்த வாரத்தோட முக்கியமான நிறுவனங்களை பத்தி போட்டிருக்கோம். L&T ஏற்கனவே வந்தாச்சு. அது சந்தையினுடைய எதிர்பார்ப்போட அதிக லாபத்தை காட்டியது. அதே மாதிரி பிரிட்டானியாவும் இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. அதுவும் சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான லாபத்தை காட்டியிருக்கிறது. மற்றவையும் எவ்வாறு தங்களுடைய Q3 காட்டுதுன்றதை நம்ம பார்க்கலாம். FIs வந்து ஒரு பெரிய அளவில் விற்பனையாளராக இருந்து கொண்டிருந்தார்கள். நேற்று சந்தை பெரிய வீழ்ச்சி பார்த்தோம். ஆனா நம்பர்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1775 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்ல வாங்குவதாக தெரிகிறது. டிஐஸ் பாத்தீங்கன்னா 529 கோடிக்கு வாங்குவதாக காட்டுகிறது. இப்போதைக்கு நம்பர்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் சந்தை அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை என்பது ஒரு நிஜம். ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நம்ம நியூ ஃபியூச்சர்ஸ் நிப்டி லைவ் அனலைஸ் பண்றோம். அதை நீங்க பார்க்கலாம் ECTRA TV சேனல்ல.
ஸோ வர திங்கட்கிழமை மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 1 மாச பயிற்சி வகுப்பு. இது வந்து டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், ஃபண்ட் அது மாதிரி எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. இரவு 8ல இருந்து 9 மணிக்கு 4 வார காலம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் 1 மாதம் பயிற்சி வகுப்பாக காலையில 11:00 இருந்து 1:30 மணி வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல நம்ம அனலைஸ் பண்ணோம். நியூ கான்செப்ட்ஸை படிப்போம். தினம் பணம் பண்றது, வீக்லி பணம் பண்றது, மந்த்லி பணம் பண்றது, இந்த மாதிரியான ஒரு ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டே ட்ரேடிங் எல்லா வகையிலும் பணம் பண்ணும் வாய்ப்புகளை பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்று முடிஞ்ச கேண்டில் என்ன மாதிரியான கேண்டில்? ஒரு பியர் கேண்டில், ஆனா வித் லாங் வீக் ஆன் அப் சைட் அண்ட் டவுன் சைட். அதனால இது ஒரு வித்தியாசமான பியர் கேண்டிலா பார்க்கிறோம். விக்கு கீழே பெருசா இருக்கு. ஸோ அந்த விக்கு கீழே பெருசா இருக்கிறது வந்து ஒருவேளை திரும்பவும் மார்க்கெட் இறங்கினாலும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமோ அப்படின்னு பார்க்குறோம். பட் எல்லைகளை பார்த்தீங்கன்னா மேலே 17,900, கீழே 17,174 அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் டெக்னிக்கலி. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.